கொஞ்சம் கம்மியாக தான் வீசும், பயப்படாது. தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே, தென்னாடு விளங்குற திகழு தென்மொழியே, ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழியே, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே, தழைத்தினி தூங்குவாய் தண்டமிழ் மொழியே, உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் மற்ற நாள்களோட இன்றைக்கி எனக்கு கூடுதல் விருப்பமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு கலை இலக்கியம் என்பது யாருக்காக படைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை உண்டு. அது மக்களுக்காக, மண்ணிற்காக படைக்கப்பட வேண்டும் என்பதில் நான் ஒரு நெல் முனை அளவு கூட எனக்கு அதில் சிந்தனை மாற்றமே கிடையாது. இப்போ அந்த மாதிரியான நாவல், அந்த மாதிரியான கவிதைகளை எல்லாம் இன்று பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை நம்ம தோழி புனித ஜோதி அவர்கள் சொன்னது போல் நம்ம அன்றில் எல்லா இடங்களுக்கும் கொண்டு சேர்த்து விடுவார்கள் என்பதிலே எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தோட தலைப்பு பார்த்திங்கன்னா, ஆணியை நம்பும் கடவுள். அவ்வளவுதான். இதை பற்றி பெருசாக என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆணியை நம்பும் கடவுள். உலகத்தில் பலரும் கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், பெரும்பாலானோர் கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கடவுள் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோடைய மொத்த விஷயமாக இருக்கும்னு நான் நினச்சேன். நாத்திகவாதியாக இருக்கிறதுனால முழுக்க முழுக்க நாத்திக கவிதைகளாகவே இருக்குமோ அப்படின்னு நினைத்தேன். ஆனால் இந்த புத்தகத்தோடைய உள்ள எனக்கு மிகவும் பிடித்த தலைவர்கள், நான் என்னுடைய படைப்பாக்கங்களிலே, என்னுடைய கட்டுரைகளிலே, என்னுடைய உரைகளிலே அவர்களை தொடாமல் என்னால் நகரவே முடியாது என்ற அளவிற்கு என்னுடைய இதில் மிகவும் இடம் பிடித்திருக்கக்கூடிய டாக்டர் B.R. அம்பேத்கர், தந்தை பெரியார், சேகுவாரா, அவங்க 3 பேருடைய பொன்மொழிகளையும் இதில் முதல் ஆரம்பத்திலேயே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நிமிர் இலக்கிய வட்ட புத்தகங்களிலெல்லாம் இந்த மாதிரியான பொன்மொழிகளை கொடுத்து உள்ள கதையோ நாவலோ கவிதையோ கொடுக்குற பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் கவிஞர் பாபு சசிதரன் அப்படிங்கிறவர் வெறும் பொறியாளராக மட்டுமல்லாது சமூகம் சார்ந்த சிந்தனைகளை இந்த நூலில் முழுக்க கொடுத்துருக்காங்க. நூல் முழுக்க கொடுத்துருக்காங்க. சூழலியல் சிந்தனைகள் இருக்குது, பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகள், சிறப்பு குழந்தைகள், வெளிச்சம் அதிகம் படாத சிறப்பு குழந்தைகளை பற்றிய ஒரு கவிதை, அதே போல் திருநங்கை திருநம்பிகளை பற்றிய கவிதை, இப்படி பல்வேறு விஷயங்கள் எல்லாம் எப்படின்னா வெளிநாடுகள், நைஜீரியா, மும்பை, நம்ம நாட்டில் மும்பை, அந்த மாதிரி பயணங்களில் இருக்கும் பொழுது ஒரு கவிஞனுக்கு அழகியலை பாடலாம், ஒரு இயற்கையில் 2 விதமாக பாடலாம். ஒன்று அதோட அழகியலை பாடிக்கொண்டே இருப்பது, இன்னொன்று இந்த சமூகம் அழகற்ற சமூகத்தை நான் எப்படிப்பா அழகாக உனக்கு கொடுக்க முடியும், இதில் சந்தம் இல்லை, இயைபு இல்லை, எதுகை இல்லை, மோனை இல்லை, வேண்டாம், ஆனால் உண்மையான உணர்வுகள் இருக்கின்றன. இந்த கவிதைகளை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ கடவுள் ஆணியை நம்புறாரு அப்படின்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுத்திருக்கவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மிக சிறப்பான இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை தருவதற்கு மிகவும் ஏற்புடைய ஐயா இந்திரன் அவர்கள், கலை விமர்சகர் இந்திரன் அவர்கள். ஏன் அதை அதிகமாக சொல்கிறேன்னு சொன்னால், ஐயா மேலே தனி மதிப்பு இருக்காது, இருந்தாலும் அதை கடந்து கடவுளுக்கு முன்னால் பிறந்தவர்கள் என்ற ஒரு கருத்தியலை, ஒரு புத்தகத்தை இந்த தமிழ் மக்களுக்கு சிந்தனைக்கு கொடுத்தவர் இந்திரன் ஐயா அவர்கள். அவர்கள் எழுதிய ஒரு அணிந்துரை கொடுத்துருக்காங்க, ஆணியை நம்பும் கடவுள்னு சொல்லி. இந்த முதல்ல ஆணியை நம்பும் கடவுளை நம்ம ஒரு கவிஞனுடைய கவிதைகளை பேசும்பொழுது கவிதைகளை குறிப்பிட்டு பேச வேண்டும், அதுதான் நியாயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் முதல்ல எனக்கு சுடர் விழிக்காவது அம்சப்பிரியா அண்ணன் 15 நிமிஷம் 30 நிமிஷம்லாம் சொன்னாங்க. எனக்கு எதுவுமே சொல்லலை. அப்போனா என்னென்னா எப்போ வேணாலும் கார்டு கொடுப்பாங்க. இந்த ஆணியை நம்பின கடவுள் மாதிரி நான் இப்போ அம்சப்பிரியா அண்ணன் நம்பிட்டு இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் கொடுக்க சொல்லி. அவர் இப்போ சொல்கிறார், இல்லை இல்லை முடிச்சிரு அப்படின்னு. ஆணியை நம்பும் கடவுள் இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா, புத்தர்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வளர தந்தை பெரியார் வரைக்கும் கடவுளை மறுத்தவர்கள். இதில் போதா நேரமாக என்ன ஆயிடுச்சுன்னா, புத்தரை சாமியாக கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது ஒன்று தான் போதாத நேரம் நமக்கு. ஆனால் புத்தர் கடவுளை மறுத்திருக்கிறார்.
இந்த கடவுளை மறுத்ததில் ஒரு அறிவியலாளரும் இருக்கிறார். சார்லஸ் டார்வின் இந்த பரிணாம விஷயங்களை சொன்னதுக்கு பிறகு இது சிருஷ்டிக்கெல்லாம் படலை, ஒவ்வொரு உயிருக்கும் இதுக்குன்னு ஜீன் இருக்குது, வம்சம் இருக்குது, அதனால் கடவுள் இல்லை என்று சொன்ன சார்லஸ் டார்வின் இருக்கிறார். கடவுளை நம்புறவங்களை பற்றி நம்ம ஒன்றும் குறை சொல்ல வேண்டாம், அது அவங்களுடைய நம்பிக்கை இருக்கட்டும். ஆனால் இப்போ நம்ம தோழி புனித ஜோதியோட நாவலில் கம்யூனிசம் சொன்னார்கள் இல்லையா? கம்யூனிசம் என்பது இந்த இயற்கை வளங்கள் யாருக்கும் சமத்துவமாக, எல்லாருக்கும் சமமாக, ஈக்யூட்டபிள் அண்ட் ஈக்குவல், சமமாகவும் சமத்துவமாகவும் அளிக்கப்படவில்லை என்ற கருத்தியலிலிருந்து பொங்கி வந்ததுதான் கம்யூனிசம். அந்த கம்யூனிசத்தை நீங்கள் பேச வேண்டும் என்றால் ஜாதி மறுப்பை பேச வேண்டும். ஜாதி மறுப்பை பேச வேண்டும் என்றால் முதலிலே இந்த கடவுளை ஒழிக்க வேண்டும். இந்த கடவுளின் கதையை பேசுகின்ற ஒன்றுதான் மதமாக வளர்ந்து வருகிறது. இந்த சங்கதிகளை எல்லாம் பூரா எழுதியிருக்கிறது. இது ஏதோ ஒரு காதல் கவிதை போலலாம் எழுதலை. அப்போ அந்த ஆணியை நம்பிய கடவுள் அப்படின்னு சொன்னால் சரி, என்னதான் அதில் எழுதியிருக்கிறாரு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை பாருங்க. ஆணி மேலே கடவுள் கீழே அடித்து மாட்டியவன் வணங்கி கொண்டிருக்கிறான், தான் தொங்க சொந்தமாய் ஆணி அடிக்க தெரியாத கடவுளை. கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாரு, ஆனால் அவரோட படத்தை மாற்றக்க ஆணியை அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை நம்ப வேண்டியதாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு பகடி இருக்கு இல்லையா அந்த கவிதையில். அந்த கவிதையை படித்தோன்னே குறிப்புழா ஸ்ரீகுமாரோடைய கவிதை ஒன்று எனக்கு ஞாபகம் வந்தது. அது சரியான சொற்கள் எனக்கு நினைவில் இல்லை. கோயிலை விட சற்றே உயரமானது ஆலயத்தின் கோபுரம், ஆலயத்து கோபுரத்தை விட சற்றே உயரமானது மசூதியின் கோபுரம், அதை விட சற்றே உயரமானது இடி தாங்கி. இத்தனை ஆலயங்கள், கோயில்கள், மசூதிகள், எண்ணற்ற கடவுள்களை எல்லாம் படைத்தால் கூட அதுக்கு ஒரு இடிதாங்கி தேவையா இருக்கு, அதுதான் உயரமான இடத்திலே இருக்கு என்று குறிப்புழா ஸ்ரீகுமார் கவிதைக்கு அதற்கு இணையாக ஆணி மேலே கடவுள் கீழே அடித்து மாட்டியவன் வணங்கி கொண்டிருக்கிறான், தான் தொங்க சொந்தமாய் ஆணி அடிக்க தெரியாத கடவுளை அப்படின்னு ஒரு எழுதியிருக்கார். அடுத்து இன்னொரு கவிதை படிக்கிறேன். அது எந்த கடவுளை சொல்றார் நீங்க சொல்லுங்க. அதுதான் அந்த கவிதையோட வெற்றி. அவரை ஆணிகளால் அடித்து தொங்க விட்டார்கள், இப்போது ஆணி அடித்து தொங்க விடுகிறார்கள், அவரை விடவும் அதிக அடிகள் எங்களுக்குத்தானே. எந்த சாமியை பற்றி சொல்றாருன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த கவிதையோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடவுள் பெயரை இந்த கவிஞர் இதில் குறிப்பிடலை, அதுதான் இந்த கவிதையோடைய முக்கியம். அதே மாதிரி இந்த கவிதை புத்தகத்தோட இன்னொரு தனித்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தலைப்பு எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 56 தலைப்பில் எழுதியிருக்கிறார். நம்பர் போட்டேன் நான், 52 தலைப்பில் ஒவ்வொரு தலைப்பை பற்றியும் ஒரு 5 to 10 கவிதைகளை அதில் கொடுத்துருக்காரு. ஒரே சிந்தனை உடைய கதவு அப்படின்னு ஒரு புத்தகம் அவர் போட்டிருக்காரு. ஏற்கனவே கதவுனா கதவை பற்றி ஒரு புத்தகமே எழுதக்கூடிய அளவுக்கு சிந்தனை உள்ள ஒரு கவிஞராக இருக்கிறார். இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடவுள் பற்றி இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி அழுக்கு துணிகள் பக்கம் எண் 45, அது ஏற்கனவே எனக்கு நினைவில் இருக்குது. அழுக்கு துணிகள் 34. இப்போது நம்ம புனித ஜோதி சொன்னாங்க இல்லையா, அழுக்கானவன் சொல்கிறியே, அந்த அழுக்கானவன் எல்லாம் இடம் சுத்தமாகுமா? அந்த மலத்தை எடுக்க முடியுமா? கருப்பாக இருக்கிறவங்களாம் அழுக்கானவன்லாம் தெரிகிறான், ஏன்னா அவங்களாம் அந்த மண்ணினுடைய மைந்தர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுங்க? ரொம்ப காராசாரமாக சொன்னால் நம்மால் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு பகடி கலந்து சொல்லணும், அதுக்கு ஒரு கற்பனை திறன் வேணும். கவிஞர்கள்னாலே கற்பனை தானே. அப்போ சொல்கிறாரு, இந்த டெய்லி நம்ம ட்ரெஸ் இப்போ போனோன்னு என்ன பண்ணுவோம், கழட்டி கொண்டு போய் அதுக்குன்னு ஒரு கூடை வச்சுருப்போம், அதில் போட்டுடுவோம். இப்போது அந்த துணிகள் எல்லாம் பேசிக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை. அந்த அழுக்கு துணிகள் அப்படிங்கிறதே ஒரு படிமமாக நான் பார்க்குறேன். அழுக்கு துணிகள் என்பதே ஒரு படிமம் தான். அந்த அழுக்கு துணிகள் எதையெல்லாம் பேசுகின்றன? வன்புணர்வு செய்திருப்பானா, இல்லை எங்கேயாவது திருடிட்டு வந்துட்டானா, இல்லை எங்கேயாவது தன்னுடைய அழுக்குகளை மறைத்து கொண்டு வசீகரமாக நாள் பூரா இருந்த ஆடை எதையெல்லாம் பேசுகின்றன என்பதை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறாரு. மூளையில் தான் கிடக்கின்றன உழைத்து களைத்த அழுக்கு துணிகள் ஒவ்வொரு வீட்டிலும். அவ்வளோதான் கதை. அந்த துணிகள்ங்கிறது யாருங்க? உழைத்து களைத்த அழுக்கு துணிகள்னா ஒவ்வொரு வீட்டிலும்ங்கிறாரு. அதை நாட்டிலுமாக கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ சொன்ன நம்ம தொம்பரின மக்கள்லேருந்து ஆரம்பித்து நம்ம வீட்டு வாசலில் குப்பை எடுக்க வர தூய்மை
தோழமைகள் உட்பட எல்லாரும் அழுக்கு துணிகளை போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் எங்கே நம்ம உலகத்தில் வச்சுருக்கோம்? ஒரு மூலையில் அவங்கள வச்சுருக்கோம். வீடுகளில் கூட உழைத்து களைத்து வர பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்கள ஒரு ஓரமாக தான் இருப்பாங்க. அவங்கள ஆளுமை செய்ய தெரிந்தவர்கள் தான் நம்ம வெற்றி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதை ஒரு படிமமாக எழுதியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஒன்று எழுதியிருக்கிறாங்க பாருங்க. சீருடையாய் சிங்கார நளினமாய் யார் யாருக்கோ மானம் காத்து கசங்கி நசுங்கி நைந்து பீய்ந்து அடையாளம் தந்த ஆடைகள் கிடக்கின்றன அடையாளமற்று அழிந்து விடுவதை விடவும் அடையாளம் இழப்பது வலி. இப்போ நம்ம சுடர் சொன்னாங்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன், எனக்குன்னு ஒரு ஊர் இருக்கு, எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, நாளைக்கு இந்த முகமே தெரியாத அளவுக்கு என்னை சிதைத்து எரித்து விட்டாலும் கூட எனக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆனால் அடையாளம் இழந்தவனின் வலி இருக்குல்ல, அது இப்படி தாங்க எழுத முடியும். இதுக்கு சந்தம் எதுகை முனையெல்லாம் ஒழுக்க முடியாது, ஏய்பெல்லாம் தர முடியாது. அப்போ இந்த கதைக்கு ஒரு புத்தருடைய கதை தான் எனக்கு நினைவு வந்தது. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, புத்தம் அப்படிங்கிறதே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீண்டாமையெல்லாம் ஒழிச்சு இந்த சாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லார் வீட்டிலையும் உணவுகளை இறந்து வாங்கி உண்ணும்போது எல்லா தாழ்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் சொல்லணும். அவங்க ஒடுங்கலை, இவன் தானே ஒடுக்கிட்டான். ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் புத்தத்தை பின்பற்ற தொடங்குகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு நேரம் என்ன பண்ணுறாங்க, சண்டாலிகான்னு ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க கிணத்துல தண்ணி இழுத்துட்டு இருக்காங்க. இவர் புத்தர் போய் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தாகமாக இருக்குமா, கொஞ்சம் தண்ணி கொடு கேட்குறாரு. அந்த அம்மா உடனே கண்ணில் கடகடன்னு தண்ணி ஐயா நான் ஒடுக்கப்பட்ட சாதிங்க, என்னை தொடக்கூடாத சாதி அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அவர் கேட்குறாரு, நான் உன்னிடம் தண்ணீர் தான் கேட்டேன், உன் ஜாதி என்னவென்று கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். ஸோ அந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் கொடுக்கறது எல்லாராலையும் கொடுக்க முடியாதுங்க. அவன் அடித்தா வலிக்குன்னு சொல்கிறது வேற, அடி வாங்கிட்டு வலிக்குதுன்னு சொல்கிறது வேற, வலியை உணர்ந்தவன் சொல்லுவது வேறு, வலிக்கும்னு சொல்கிறது வேற. அப்போ இந்த விஷயங்களை ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்புகளிலே தர வேண்டும் என்றால் இந்த மேடையிலே கவிஞர் பாபு சசிதரன் அவர்களையும் புனித ஜோதி அவர்களையும் நான் தனியாக அவர்களை சிறப்பு பாராட்டுக்கு உட்படுத்துகிறேன். ஏனென்றால் இந்த இதெல்லாம் எழுதணும், தைரியமாக எழுத வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அடுத்தது நீலம் நீளம்னு ஒரு கவிதை தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, நீலம் நீளம்னு சொல்லி. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, நீலம் என்பது வண்ணமே உங்களுக்கு எப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு படிமம் தான், அது ஒரு குறியீடு. ஆனால் நீலம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வானத்தை பூமியை மட்டும் நீலம்னு சொல்லுவதாக நம்ம அதை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அந்த கவிதையில் ஏன்னா இதை நம்ம ஒரு சாதாரண கவிதையாக நான் அதை கடந்து போக முடியல என்னால். 50 அது சரி, அதுக்கு இடையில ஒரு கவிதை கிடைக்குது பாருங்க. இருப்பிடம் இழந்தவர்கள். யாருக்கெல்லாம் இருப்பிடம் இருக்காது? யாருக்கெல்லாம் இருப்பிடம் இருக்காது? இன்னைக்கு சூழலியல் பிரச்சனைகள் காலநிலை மாற்றமெல்லாம் வருதுங்கும் பொழுது அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் தலித்துகளும் பெண்களும் தான். அவங்களுக்கு தான் இடம் இருக்காது. அவங்களுடைய இடத்தை தான் நம்ம பிடுங்கி சாலை போடுறோம், ஆலைகள் கட்டுறோம். அப்போ இடம் இழந்தவருடைய வழி என்பதை சுடர் சொன்னாங்க. இப்போ அதை எழுதுறாரு பாருங்க. பீந்து கிடைக்கிறது தூக்கணாங்குருவி கூடு, கட்டுமான நுட்பங்களை செய்முறை நேர்த்தியை பேசி வியக்கிறார்கள், கூடிழந்த குருவியின் தவிப்பை யோசித்துக் கொண்டிருக்கிறேன் நான். அதுதான் கவிஞன், அதுதான் கவிஞன். இந்த இதை நான் நேரில் அனுபவிச்சிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் குவார்ட்டர்ஸில் ஸ்ரீலங்காலேருந்து வந்த அகதிகள் தங்க வச்சுருக்கோம் ஆழியாரில். அப்போ நான் மேற்பார்வையிடுவதற்காக அந்த குவார்ட்டர்ஸ்லாம் சரியாக பராமரிப்பில் இருக்கான்னு மேற்பார்வையிடும் பொழுது, அப்புறம் நம்ம ஒரு எழுத்தாளரும் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த அம்மா சொன்னாங்க, உங்கள் ஊரில் கொத்தமல்லி போடுவீங்கல்ல சமையலில், அதுபோல் எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு இலையை போடுவோம், அதன் ருசியை நான் இழக்கிறேன் என்றார். ஒரு இருப்பிடத்தை இழக்கும் போது அவன் தனி மனிதனுடைய ஒரு சாதாரண ருசி, உணவு ருசியை கூட அவன் இழக்க வேண்டிய ஒரு சூழலில் அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. அடுத்து எழுதுறார், மரம் செடி கொடிகளை தான் மண்ணில் சாய்த்தன உமது சுரண்டல் சூறாவளிகள், மண்ணை அல்ல, மண்ணை அல்ல, நாங்கள் வேர்களால் வாழ்கிறோம், பலவந்தமாய் பறித்த நிலங்களை மலிவாக விற்பதாக விளம்பரம் செய்கிறீர்கள், கவனம் இருக்கட்டும், எங்கள் வேர்கள் ஒரு நாள் உங்களுக்கு தூக்கு கயிறாகும். அவ்வளோதாங்க. இதை விட வேற என்ன ஒரு கவிதை நம்ம எழுதணும்னு சொல்லி நம்ம சங்கடப்படுறதுக்கு இருக்கு.
நான் கடகடன்னு சொல்லிடுறேன். ஏன்னா முக்கியமான கவிதைகள் எல்லாமே வந்து அழகியல் சார்ந்த கவிதைகள் மட்டும் இல்லை, சமூகத்திற்கு சேர்ந்த தேவையானது. உயரத்தில் நீலம், பரப்பளவிலும் நீலமே, நீல அகல சமுத்திரமும் நீலமே, நிறங்களின் வரிசையில் வானுயர உச்ச நிறம் நீலம். நீலம் என்பது நிறம் மட்டுமல்ல என அறிந்திருக்கிறது நீலம். நீலம் என்னன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வண்ணம் எதை சொல்லுகிறது என்று தெரியும். இந்த பூமியிலே படைக்கப்பட்ட நிறம் ஆதியிலே உள்ளது நீலம். அவன் ஆதி மனிதனுடைய நிறமும் நீளம்தான் என்பதை இதைவிட எப்படி சொல்ல முடியும்? இதை வந்து சாதாரண வெறும் வானம் நீளமா இருக்கு, பூமி நீளமா இருக்கு, கடல் நீளமா இருக்குன்னு எப்படி கடந்து போக முடியும் அதை? அப்ப இதை வந்து ஒரு கவிஞர் எழுதுகிறார். உங்களால் நீளத்தை சகிக்க முடியவில்லை, எரியும் தீயின் மைய நீளத்தை தொடக்கூட முடியாது உங்களால். வர்ணங்களில் மட்டுமல்ல வண்ணங்களிலும் நீலம் நிலையானது. இப்படி வந்து இந்த நீளத்தை வச்சு எழுதியிருக்கார். நீளம் மாற்றம் அல்லது மாற்றும், நீளம் மாற்றம் அல்லது மாற்றும் என்று எழுதியிருக்கிறார். அதே போல இன்னொரு இந்த அழுக்கு துணிகள்லேயே இன்னொரு கவிதை எழுதியிருக்கார். வியர்வைகளால், அழுக்குகளால், அழுக்கு துணிகளால், துணிகளற்ற தீட்டுகளால் வளர்ந்த சமூகம் இன்னும் தீட்டு துணியாகவே வைத்திருக்கிறது அதற்கு உரியவர்களை. இன்னைக்கு என்னென்னமோ தீட்டு வந்து பண்ணுறதுக்கு அப்படி ராவா மேலால பார்த்தா அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளார்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படித்தால் ஒரு சமூகம் முன்னேறிவிடும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். படித்த தலித்துகளை அலுவலகத்தை தவிர மற்ற இடத்துல சமமாக உட்கார வைப்பியா நீ? அப்ப கல்வி கூட உனக்கு சமத்துவத்தை தராத ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. கல்வி இந்த 1000 நாற்காலிகள் ஒன்று அறம்ல எழுதியிருப்பாரு நம்ம ஜெயமோகன் சார் வந்து ஒரு கதை எழுதியிருப்பார், 1000 நாற்காலிகள்னு சொல்லி. அந்த மாதிரியாக நீ கல்வி கற்றால் கூட அலுவலகத்தில் அதிகாரியா இருக்கிறப்ப வேணா இருக்கலாமே தவிர பொது வேலைக்கு வந்து விட்டால் உனக்கு பொருளாதாரம் இருந்தால் கூட கல்வி இருந்தால் கூட நீ சமமாக பாவிக்கப்பட மாட்டாய் என்பதை தான் இந்த தீட்டு துணிகளாகவே வைத்திருக்கிறது அதற்குரியவர்களை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாருங்க, அந்த திருநாளை போவாரில் வந்து நந்தனுடைய கதை ஒன்று இருக்கும். நந்தன் வந்து சிறு தெய்வ வழிபாட்டு உள்ள ஒரு இனம். ஆனால் அவருக்கு திடீர்னு முழு முதற் கடவுள் மேலே வந்து ஒரு பாசம் வந்துடும், ஒரு காதல் வந்துடும். அப்போ அதை வழிபடணும்னு நினைக்கும் போது அந்த சிவபெருமான், அது பேர் கொடுக்கல, அந்த கடவுள்னு கொடுத்துருக்காங்க, அவரு போய் அந்த பூஜை பண்ணுறாருல அந்த உயர் சாதி, அவர் கனவுல போய் சொல்கிறார், இந்த மாதிரி நந்தன் ஒன்றை வழிபடணும்னு ஆசைப்படுறான், அவன் தீயில இறங்கி குளிச்சு வந்துட்டானா அவன் தாழ்த்தப்பட்டவன் என்ற பெயர் மாறிவிடும், அதனால அவன் உயர்ந்த ஜாதியாய் என்னை வழிபடலாம். அந்த கனவுல கூட நந்தன் போகக்கூடாது என்பதெல்லாம் கடவுள் போய் அவரை சொல்கிறாராம். அப்படியான ஒரு அவன் அப்படி குளிச்சதுக்கு அப்புறம் இருப்பானா? தீ குளிச்சதுக்கு அப்புறம் நந்தன் வருவானா? அந்த கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரியான நேரம் ஆயிடுச்சா? இந்த மாதிரியான கவிதைகள் வந்து முழுக்க முழுக்க அந்த நூலில் இருக்குங்க. அடுத்தது பெண்ணியம் சார்ந்த கவிதை ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதில் பாருங்க, தலைப்பே அவள். அவள் பிறந்ததும் மகாலட்சுமி எனப்பட்டாள், குலசாமியாய் கொண்டாடப்பட்டாள், தாயின் மறுபிறப்பு எனப்பட்டாள், பிடித்தவனை மணந்ததும் ஓடுகாலியானாள். மகாலட்சுமி குலசாமி எல்லாம் அடங்கி கிடக்கும் வரைதான். நீ அடங்கி இருந்தா குடும்ப குத்து விளக்கும்ப எல்லாம் சொல்லுவேன். படிச்சுட்டு கேள்வி கேட்டா அடங்காப்படாரி, திமிர் பிடித்தவள், ஆணவம் பிடித்த. இதை ஒரு ஆண் எழுதுறாருங்க, அதுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. பெண்கள் எழுதலாம். பெண்ணிய கவிதை பெண் எழுதுறதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? தன்னை பற்றி எழுதுறாங்கல்ல, அது இது வந்து ஒரு பெரியாரோடைய வழியில் வந்தது. பெரியார் தானே முதல்ல வந்து பெண்களுக்காக பேசின ஒரு பெரியார். அந்த வழியில் அது அந்த புத்தகத்தில் அதிலே கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி பெண்ணியம் எழுதியிருக்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய கவிதை வந்து நான் அவசியம் சொல்லணும், இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடவுளர்கள் செய்த பாவம் சொல்லி சிறப்பு குழந்தை பற்றி ஒரு கவிதை எழுதுறாங்க. அந்த சிறப்பு குழந்தைகள் பற்றிய கவிதையை நம்ம சிறப்பு குழந்தைகளை பார்த்தாலே நமக்கு வந்து கண்ணில் தண்ணி முட்டிட்டு வந்துடும். அதில் அந்த அம்மா அப்பாவை நினச்சி பாருங்க. ஏன்னா நம்ம நல்ல குழந்தைகளை வச்சுருக்கும் பொழுதே நம்ம போகிற குழந்தை ஒழுங்காக ஒரு நாள் ஒரு நேரம் சரியாக சாப்பிட்லனாலே, சின்ன கை குழந்தைலாம் இல்லை, கல்லூரி செல்கிற பொண்ணு தான், சாப்பிட்லனால கூட அன்றைக்கி திரும்பி வர வரைக்கும் நமக்கு படபடன்னு இருக்குது. சாப்பிட்டாங்களா, தண்ணி குடித்தாங்களா, வீட்டுக்கு வந்தாங்களா? சிறப்பு குழந்தைகளுடைய பெற்றோருடைய நிலைமை எப்படி இருக்கும் எழுதுறாரு பாருங்க. ஊட்டி கொண்டிருந்த தந்தையும் சுமந்து கொண்டிருந்த தாயும் படும் துயரை கடவுளர் பட வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்றார் கண்ணதாசன். கடவுள் சிறப்பு குழந்தையாய் பிறக்க வேண்டும் என்கிறான் பாபு சசிதரன். வலியின் வலி தெரியாதவரை கடவுளே ஆனாலும் வலி உணர்வதில்லை அப்படின்னு அவர் எழுதுறார். நான் சொல்கிறேன்,
கடவுள் சிறப்பு குழந்தைய மட்டும் இல்லை, சிறப்பு குழந்தையோட பெற்றோராகவும் பிறக்க வேண்டும் என்கிறாள் லீலா. ஏன்னா அந்த தாய் தந்தையோட வலி இருக்குல்ல, அந்த குழந்தை கூட தன்னிலை உணராமல் இருக்கும். ஆனால் அந்த பெற்ற குழந்தைய அந்த நிலையில பார்க்கும்போது வருகிற வலி இருக்கு இல்லையா, அந்த வலி பெரிய வலி. அதை எழுதியிருக்காரு. இன்னொன்று எழுதியிருக்கிறார் அதே இதில், காமத்தின் வழி பிறந்த கடவுளர்கள் எவரும் இல்லை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இல்லை வேற ஏதாவது சொல்லணுமா? காமத்தின் வழி பிறந்த கடவுளர்கள் எவரும் இல்லை. மனிதராகும் முயற்சியில் இருப்பவர்களின் மத்தியில் கடவுள் பிறந்தால் மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாய் கிடப்பான் அப்படின்னு எழுதுறாரு. அடுத்து இந்த திருநங்கை திருநம்பிக்கை ஒன்று எழுதியிருக்கிறாரு. நான் வேகமாக தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஏன்னா 200 பக்கத்துக்கே 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 2000 வருடத்து வரலாறு, 3000 வருடத்து வரலாறு, நான் எப்படி சுருக்க முடியும்? எழுதுறாரு பாருங்க. திருநங்கை திருநம்பி கேள்வி டைட்டில் இதுக்கு. உலகங்கள், உன்னதங்கள், உயிர்கள், காடுகள், கடல்கள், கடவுளர்கள், சமமில்லாத நீங்கள், நம்ம சமரசமற்ற நாங்கள், நம்ம தோழமைகள், திருநங்கைகள் திருநம்பிகள். உங்கள் பிரச்சனை எது? உறுப்பா உறவா? சரி, அது போகட்டும். எது இருக்கிறது உங்களிடம்? என்ன இருக்கு உன்ட்ட, என்னையா இருக்குன்னு கேட்குறாரு. இதை விட நம்மளை சவுக்கால் அடிக்கிறத விட வேற என்ன இதை விட கேட்க முடியும்? அது கேட்குறாரு. சுயமரியாதை, அந்த உரிமை போராட்டங்களில் சமரசமற்று இருக்கின்ற அவங்களோட சமரசமே இல்லை. அவங்களுக்கு வாழ்நாள் பூரா முரண்லே வாழ்ந்துட்டு, ஒரு பாத்ரூம் டாய்லெட் போக முடியுங்களா அவங்களால? முடியாது. அந்த சமூகத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிற அந்த இதெல்லாம் நான் சாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். அவசியம் வாங்கி இந்த புத்தகத்தை படிங்க. அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் சொல்லாமல் போனால் எனக்கு மனசு தூக்கம் வராது. அதனால் சூழலியல் ஒன்று சொல்லிடுவோம். அவசியமாக அதை பேச வேண்டிய விஷயம். பேசி பேசியே கொள்கிறோம் பறவைகளை, அவ்வளோதான். பேசி பேசியே கொள்கிறோம் பறவைகளைன்னு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அடுத்தது யானையின் ஆசி அப்படின்னு சொல்லி பக்கம் எண் 118 யானையை பற்றி அவங்க விரிவாக எழுதியிருக்கிறாங்க. அந்த யானையில் இருக்காங்க, காட்டிலிருந்து நாட்டிற்கு புலம்பெயர்க்கப்பட்டு கடவுளாக்கினாலும் அவை அகதிகள் தான். மனிதர்கள் மட்டுமல்ல, எந்த உயிரினமும் தன்னுடைய வாழ்விடத்திலிருந்து இன்னொரு வாழ்விடத்திற்கு வந்தால் அது அகதிகள் தான். அதுக்கு எழுதுறாரு, யாரோ பிடிக்கிறார்கள், யாருக்கோ பழக்கிறார்கள், யார் யாரோ தின்ன கொடுக்கிறார்கள், பேரு கூட வைக்கிறார்கள். எப்பொழுது கிடைக்கும் அந்த காடு? எப்போது கிடைக்கும் அந்த காடுன்னு யானையோட இடத்துல அந்த கேள்வியை கேட்கும்போது நீங்கள் அந்த கோழி கமுத்தியெல்லாம் போனீங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும். அதை எழுதுகிறாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த கவிதைகளில் யானையை பற்றி, பறவைகள் பற்றி, மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு கவிஞன் என்ன எழுதணும்னா, சமூகத்தில் தான் தினசரி பார்க்கின்ற செய்திகளை, தன்னை வருத்துகின்ற செய்திகளை எல்லாம் பதிவு செய்ய வேண்டியது ஒரு படைப்பாளியின் கடமை. சங்கத்தமிழ் காலத்திலே அவர்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்திருந்தார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு சமூக செய்தி தான் ஒரு படைப்பாக்கத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது. பெண் கல்வி, சாதி மறுப்பு என்ற பல்வேறு காரணங்கள் இருந்தன. இன்று சூழலில் இருக்கிறது. ஆனால் இன்றும் அந்த சாதிய மறுப்பு கொள்கைகள் தேவையாக இருக்கின்ற காரணத்தினால இந்த புத்தகம் மிக மிக நமக்கு முக்கியமான ஒரு நூலாக தான் நான் இதை பார்க்கிறேன். இந்த காதலை துரத்தும் வாள், ஆணவ கொலை. ஏன்னா அந்த கவிஞர் எதையுமே உடலை, அதை நம்ம சொல்லணும் இல்லையா. ஆணவ கொலையை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. பக்கம் எண் 54. அண்ணா ஏதாவது சைடில் பேசி அட்ஜஸ்ட் பண்ணி டைம் வாங்கிட்டாங்கண்ணே. வெறிபிடித்த பாலினங்கள் வாழும் நாட்டில் கத்தியிடம் இருக்கும் கருணை கூட அதனை சுமப்பவர்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை ஆணவ கொலை பற்றி எழுதுறாங்க. காதலை துரத்தும் வாள் சாதிய கௌரவத்தின் பட்டறைகளில் தயாரானது. இரத்த உறவுகளின் ரத்தம் குடிக்கும் அந்த விஷ வாள்களை பிராக்கெட்ல போட்டிருக்கிற அவ்வாள்கள் பிரயோகிப்பதில்லை. அரசியல் எழுதாமல் ஒரு கவிஞன் சமூகத்தை திருத்த முடியாதுங்க. சமூகத்தை திருத்தணும்னா, சரி வரணும்னா அரசியல் பேசி தான் ஆகணும். அந்த அரசியலை அவர் பேசியிருக்கிறார். பன்னியம் பேசியிருக்கிறாங்க. அதே போல் இந்த வசிக்க பழகும் அறைகளில் எழுதியிருக்கிறாங்க. பனிக்கட்டி மனம், அதுவும் உடலை இவ்வளோ தீவிரமான கருத்துக்களெல்லாம் சொல்லும்போது மனித அக உணர்வுகளையும் அவர் பேசுகிறாரு. பக்கம் எண் 32 ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நாம் திடமாக இருந்தவரை கணம் இருந்தது, இருக்க இடம் இருந்தது, எல்லைகள் கூட இருந்தன, உருகத் தொடங்கினோம், நாமாக இல்லை நாம். இதை நீங்கள் ஐஸ் கட்டின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் தப்பு. ஐஸ் கட்டி தான், ஆனால் இல்லை.
நீங்கள் திடமாக இருந்தவரை கனம் இருந்தது, இருக்க இடம் இருந்தது, எல்லைகள் கூட இருந்தன. தண்ணியாக இருந்தால் ஒரு பாத்திரத்துக்கு டெஃபினட் ஷேப் இருக்கும், அப்படி படிச்சுக்கலாம் அப்படி. ஆனால் உருக தொடங்கினோம், நாம இல்லை நாம், அப்படியும் படிச்சுக்கலாம். இல்லை அந்த இடத்துல அதற்கான மனிதர்களையும் பொருத்தி நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்படியாக பல்வேறு விஷயங்கள். அப்புறம் தத்துவம் இல்லாமல் இருக்குமா? சேகுவரை படிக்கிறோம், அம்பேத்கர் படிக்கிறோம், பெரியார் படிக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக ஓஷோ, புத்தர் எல்லாம் உள்ளே வந்துடுவாங்கல்ல. அப்போ ஒரு தத்துவம் இருக்குது. இதோட முடிச்சுக்கிறேன். அங்கே வேறு பதட்டமாக இருக்காங்க, இன்னொருத்தர் வேறு பேச வேண்டியிருக்கு. ஹைகோ, இந்த மௌனத்தை பூரணம் என்கிறேன், எல்லோரும் மரணம் என்கிறார்கள். பூரணத்துக்கும் பூரணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, மரணம்னு ஒன்று இருக்குது, மௌனம்னு இருக்குது. இந்த வாழ்க்கையில் இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, தாழ்த்தப்பட்ட மனிதனும் அவன் படுகின்ற துயரங்களும் உயர்ந்த ஜாதியும் அவன் பெறுகின்ற இன்பங்களுக்கும் இடையில இருக்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு இடையில ஒரு தத்துவம் ஒன்று இருக்குது, ஒரு வாழ்வியல் இருக்குது. அந்த வாழ்வியல் மௌனத்தை பூரணம் என்கிறேன், எல்லோரும் மரணம் என்கிறார்கள். அப்போ கம்ப்ளீட்னஸ் அண்டு ஹோல்னஸ் அதை குறித்து அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பூபாலன் சார் பேசும்போது ஒரு கவிதை சொன்னார். ஒரு பெண் ஸ்கூட்டிலேருந்து இறங்க முடியாமல் மாகாளியம்மன் வெளியிலேருந்தே கும்பிடுதுன்னு சொன்னார். கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டவனுக்கு கடவுளை பார்க்க நேரம் இல்லை, எங்களுக்கு கோயிலே இல்லை என்பது தான் இந்த புத்தகத்தோடைய தாற்பயமாக இருக்கிறது. இந்த குறைந்த நேரத்தில் தான் நான் பேசியிருக்கிறேன். ஏராளமான செய்திகள். ஒரு கவிஞர், ஒரு படைப்பாளி இந்த சமூகத்தை குறித்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இன்று பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நூல்கள் அனைத்துமே அவங்க கிருஷ்ணகுமாரி நூல்கள் கூட நீங்கள் இயற்கை சார்ந்த பெண்ணியம் சார்ந்த கவிதைகள் உள்ள நூல்கள். அந்த வகையில் இன்றைக்கி பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுதல்களை பதிவு செய்து கொள்கிறேன். பாபு சசிரன் அவர்களுக்கு இந்த நூலை என்னை விமர்சனம் செய்ய அழைத்தமைக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.